அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 4 ரொம்ப அருமையாக நிகழ்ந்திருக்கும். இன்றைக்கி நாளில் சிவன் எங்கே இருக்கார், அந்த இறைவன் எங்கே இருக்கார், அந்த அல்லாஹ், அந்த இயேசு, அந்த புத்தர், அந்த மகான், அந்த ஞானி, அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். இன்றைக்கி இதுதான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன அப்படின்னா, இங்கேயே டே 4 நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை விளக்குறதுக்கு இருக்கேன். என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம கதைகள் கேட்போம். நமக்கு ஸ்கூல் லைஃப்லேருந்தே பார்த்திங்கன்னா கதைகள் தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். கதைகள் தான், ஏன்னா கதைகள் தான் நமக்கு பிடிக்கிறதுனால தான் அதிலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனை நாம் எடுத்துகிட்டு அதுவாகவே நம்ம மாற ட்ரை பண்ணுவோம். அது அந்த குவாலிட்டியை நம்ம முயற்சி பண்ணி அதை இது பண்ணுவோம். ஆனால் அதில் ஒரு 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 சூட்சம் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, பெரும்பாலும் நமக்கு ஒரு கதை சொல்லப்படும் போது, இப்போ இந்த காக்கா நரி கதை, இது தெரியாத ஆள் இருக்கவே முடியாது. எல்லாருக்குமே தெரியும் இந்த கதை. காக்கா பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்க. காக்கா பாட்டி திரும்பி இந்த நேரம் காக்கா அந்த வடையை தூக்கிட்டு போய் மரத்தில் உட்காந்துருந்துச்சு சாப்பிட்லான்ட்டு. அந்த நேரம் அந்த பக்கமாக நரி வந்துச்சு. உடனே நரி காக்காவை கற்று சொல்லிச்சு, வடை கீழே உடனே நரி தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கதையோட டைட்டில் என்னவாக இருக்கும் அப்படின்னாக்க, தந்திரம் அப்படின்னு இருக்கும். தந்திரம் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி, அது எப்படி இருக்கும், அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது, அந்த தந்திரம்ன்ற குவாலிட்டியை உணர்றதுக்காகத்தான் அந்த கதை சொல்லப்படுது இல்லைங்களா? அதுதான் தந்திரம்ன்ற குவாலிட்டியை நம்ம உணர்ந்துக்கிறோம், அவ்வளோதான். அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் தூக்கி போட்டுடணும் அப்படிங்கிறது தான் ஒரு கதையுடைய அர்த்தமே. அதுதான் எல்லா கதைகளுக்கு பின்னணி. இந்த ஒரு குவாலிட்டியை வெளியே கொண்டு வர்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான். அதுதான் நிறைஞ்சிருக்கு. அதுதான் இந்த பூமி எங்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கதைகள் தான் நிறைஞ்சிருக்கு. அந்த உண்மைத்தன்மையை உணர வைக்கிறதுக்காக பல ரூபங்களில், பல விதங்களில், பல பெயர்களில் கதைகளாக சொல்லப்படுது. அந்த கதையை சொல்லி முடிக்கும்போது அந்த கதைகள்லேருந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே போயிடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுது. அந்த மாதிரி தான். ஸோ அது மாதிரி இங்கேயும் சரி, இங்கேயும் ஒவ்வொரு நிகழ்வுகள், ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லி வந்துக்கிட்டே இருப்பாங்க. சொல்லி வந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் மையத்துக்குள்ளே போயிடணும். அந்த கதையுடைய பொருளுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிடணும். அதுதான். ஆனால் இந்த மனம் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, இப்போ காக்கா கதையை எடுத்துங்களேன். காக்கா எப்படி பேசும், நரி எப்படி பேசும், காக்கா கருப்பு கலரில் இருந்துச்சா வெள்ளை கலரில் இருந்துச்சா, இது எப்போ நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, அது எப்படி இப்படி நடக்கும், இது மாதிரி ஒரு நிறைய கேள்வி கேட்கலாம். நிறைய கேள்விகள் எழும். இந்த மனம் எழும். ஆனால் அந்த மாதிரி நம்ம தொடங்கிட்டோம் அப்படின்னாலே கதைக்குள்ளே இருந்த அந்த 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 உணர்வு, அந்த குவாலிட்டி நமக்கு காணாமல் போயிடும். ஸோ நம்ம இதிலே சுற்றிட்டு இருப்போம். இது எப்போ நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, இது யார் சொன்னால், எதுக்கு சொன்னால், இது எப்படி சொல்லலாம், அப்படி இதில் தான் நம்ம ட்ராவல் ஆகும். எந்த ஒரு விஷயம் நம்ம காதுக்கு வந்தாலும் நம்ம ட்ராவல் ஆகிறதே இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிடும். கடைசியில் அந்த மையம் நமக்கு பக்கத்துலேயே வராமல் போயிடும். ஸோ அது மாதிரி தான் இங்கேயும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்படும், சொல்லி கொண்டு வரப்படும். ஆனால் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய விஷயம், அந்த பாயிண்ட், அந்த மையம், அந்த குவாலிட்டி, அது சொல்லி முடிக்கும்போது ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்படுத்தும். ஓ, இது வேணும்னு தேடும், இது வேணான்னு தோணும். அவ்வளோதான். அதுக்காக மட்டும்தான் இது சொல்லப்படும். ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கங்க. நீங்கள் அடுத்தடுத்து நிகழ்வுகள், அடுத்தடுத்து செயல்கள் எல்லாமே அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டே வரணும். அடுத்து தியானம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். தியானம்னா என்ன, நிறைய இருக்குது. அதான் முதல்லையே சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த மனம் உடனே ஆரம்பிச்சிடும். இந்த மனம் உடனே என்ன பண்ணும்னா, அதுவா இதுவா, அப்படியா இப்படியா, இதுவா இவங்க சொன்னதா அவங்க சொன்னதா, இது சரியா அது தவறா, இதுதான் இது மனதினுடைய வேலை. அதனால தான் நம்ம முன்னக்கூடியே ஒன்றொன்னையும் உங்களுக்கு திணிச்சு உங்களை முதல்ல கூலாக வச்சுருக்கணும், அமைதியாக வச்சுருக்கணும். நீங்கள் அமைதியாக அப்படியே அனுபவிக்கணும். அனுபவிக்கும் போது எது கிடைக்கிறதோ அது எடுத்துக்கணும்.
எடுத்துகிட்டு பேசாமல் ஆஸ் யூஷுவல் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துருக்க வேண்டியது, நான் என் வேலையை பார்த்துருக்க வேண்டியது. இதுதான் நிகழணும், இதுதான் நிகழ்ந்துட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம், அடுத்தடுத்த நாட்களில் நாம் பயணிப்போம். டே 5ல் நாளைக்கு துவங்குவோம். எப்படி நாளைய நாள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நாளைய நாள் நம்ம பார்க்கலாம். நன்றி.